உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ராஜலக்ஷ்மி எடுத்த எடுப்புலையே, டே சுரேஷ், டே பாக்கியராஜ், இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமாடா? நான் சொல்கிற எல்லாத்துக்கும் இவ எதிர்த்து பேசுகிறாடா. ஒரு வேலையை செய்ய சொன்னால் அதை உருப்படியாக செய்ய மாட்டேங்கிறாடா அப்படின்னு ஆரம்பித்து மொத்தமாக இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லும்போது கடைசியில் இங்கே பாக்கியராஜ், அம்மா நீங்கள் சொன்னது தப்புமா, அதெல்லாம் என்னையவே அப்பா எங்களை தான் செஞ்சுக்க சொல்லுவார். நாங்கள் செய்கிற வேலை அதை போய் அந்த பொண்ணை செய்ய சொன்னால் அதெல்லாம் தப்பு இல்லையாம்மா, அப்படிலாம் சொன்னதே உங்கள் தப்பு தாம்மா அப்படின்னு சொல்லும்போது இங்கே மலரும் மதியும் நின்று ஒரு மாதிரி நமட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அதை ராஜலக்ஷ்மியும் பார்க்கும்போது ஒரு மாதிரி கோவம் வருது. இங்கே பாருடா, நீ சொன்ன உடனே அவளுக்கு என்னை பார்த்து எப்படி நக்கல் பண்ணி சிரிக்கிறாளுங்கன்னு பாரு. என் பெத்த பிள்ளைங்களே எனக்கு எதிராக போயிட்டீங்கல்ல, அந்த அளவுக்கு உங்களை அவளுக்கு மாற்றி வச்சிட்டாளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இங்கே ராகவனும் இருந்துட்டு, லட்சுமி என்ன பேசிகிட்டு இருக்க நீ வேறு வேலை ஏதாவது கொடுத்து செய்யலைன்னா பரவாயில்ல, இதெல்லாம் போய் அந்த பொண்ணை செய்ய சொன்னால் அதெல்லாம் தப்பு தானே, சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுந்திரிச்சு போகிறாரு. ஸோ இந்த இடத்துல ரொம்பவுமே அவங்க வந்துட்டு 2 பேருக்கிட்டையும் நல்ல சண்டையை மூட்டி விடணும், பொண்டாட்டிங்க இப்படி பண்ணுறாளுங்க, நான் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளுங்க அப்படின்னு இவங்கக்கிட்ட சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி திட்டு வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி போட்ட பிளானை இங்கே பயங்கரமாக சொதப்பி முகமே அப்படியே ஒரு மாதிரி வாடி போய் அந்த நிமிஷம் இங்கே மலரும் மதியம் சிரிச்சிட்டு நிற்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ சமைக்க சொல்லும்போது இங்கே மதி வந்துட்டு ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்காங்க. ஸோ மலருமே என்ன சமைக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகும்போது இங்கே உட்காந்துட்டு ராஜலட்சுமி, எங்கடி போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லத்த, என்ன சமைச்சிட்ருக்கான்னு போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அவளை தான் சமைக்க சொல்லி விட்டுட்டேன்ல, அவள் ஏதாவது செய்வா, அவள் இன்றைக்கி செஞ்சுட்டு வந்தது தான் சாப்பாடு, எல்லோரும் இன்றைக்கி அதை தான் சாப்பிடணும், இப்படியே எல்லாத்தையும் நீயே பண்ணிகிட்டு இருந்தனா அவள் என்றைக்கு தான் கற்றுக்கிறது, சும்மா பேகை மாட்டிட்டு வெளியே போயிட்டு வந்தால் போதுமா, நீ இப்போ உனக்கு கொடுத்த வேலையெல்லாம் நீ முடிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லத்த, இன்னும் பரணை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வேலையை பாரு, அங்கே ஒரே தூசியும் துப்பட்டையுமா இருக்குது, எலி வேற வந்துட்டு போகுது போல இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்த்து நல்லா தொடச்சி கழுவி எடுத்து வை மலர் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் உள்ளே போயிட்டு மதிக்கு அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க. என்ன மதி பண்ணிகிட்ருக்க, என்ன ஏதாவது சமைச்சு முடிச்சிட்டியா, இல்லை ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியம் மெசேஜ் பண்ணும்போது இவங்க பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே ராஜலட்சுமிக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. எப்படியோ நம்ம இவளுக்கு 2 பேரையும் பிரிச்சிட்டோம், இன்றைக்கி நல்லா அவள் மாட்டிக்க போகிறா, இன்றைக்கி சாப்பாடு செஞ்சு கொண்டு வருவாள்ல, அப்போ வச்சுக்கிறேன் அவளை, எப்படியா இருந்தாலும் நல்லா சமைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் இங்கே மதி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொன்று சமைச்சாலும் ஒரு சில டவுட்டுக்கு வந்துட்டு மலர் அங்கே இருந்துக்கிட்டே இங்கே மெசேஜில் சொல்கிறதும் ரேவதி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதும் இந்த மாதிரியே ஒரு வழியாக சமைச்சே முடிச்சிடுறாங்க. ஸோ சாப்பாடு எல்லாத்துக்கும் எடுத்து வைக்கும்போது பார்த்தா இங்கே ராகவனும் வந்து சாப்பிட உட்காந்துடுறாரு. ஏங்க வாங்க உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லக்ஷ்மி வந்துட்டு பரிமாறுறாங்க. அப்போ ராகவன் எடுத்து சாப்பிட்டு ஒன்றுமே சொல்லாமல் அவர் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, என்னங்க ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்லும்போது, வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடு தான், ஆனால் சமைச்சது யாருன்னு தெரியும்ல, உங்கள் முன்னாடி தானே அவளை சமைக்க அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நல்லா தானே செஞ்சுருக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடு அப்படிங்கிறாங்க. நல்லா செஞ்சுருக்காளா, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு இப்போ லக்ஷ்மி வேகமாக அவங்களுக்கும் சாப்பாடு போட்டுட்டு வாயில் எடுத்து வைக்கிறாங்க. சாப்பாட்டில் குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. என்ன இவ ஏதாவது சொல்லி அவளை ஏதாவது மட்டம் தட்டணும்னு பார்த்தா கடைசியில் ஒன்றுமே சொல்கிறதுக்கு மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரியே சாப்பிட்றாங்க. இங்கே மலருமே பார்த்துட்டு, அப்படியா அம்மா, நல்லா சமைச்சிருக்காளா மதி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்களும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு, மதி சூப்பர் மதி, நான் கூட எங்கே இவ்வளோ பேத்துக்கு சமைக்கணுமே, அளவு தெரியாமல் ஏதோ சொதப்பிடுவியோன்னு நினச்சேன், ஆனால் நல்லா செஞ்சிட்டியே அப்படிங்கிறாங்க. எங்கங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி அலட்டிக்காமல் சொல்கிறாங்க. அப்போவே இவ ரொம்ப பாராட்டி பேசுகிறாளே, இவளுக்கு 2 பேரும் சேரவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்கே லக்ஷ்மி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ராகவனும் எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டு அவரும் போயிடுறாரு. இப்போ அதுக்கப்புறமா பார்க்குறாங்க, சாப்பாட்டு விஷயத்தில் இவ ஏதோ தப்பிச்சிட்டா, அடுத்தது இவளை உட்காரவே விடக்கூடாது, உட்கார விடாமல் இவளை வேலை வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு அப்போ தான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே, ஆமாம் மலர், இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டாச்சு இல்லத்த, அந்த பாத்திரத்தெல்லாம் போய் கழுவணும் அப்படிங்கிறாங்க. எல்லா பாத்திரத்தையும் நீ போய் கழுவு, இங்கே பாரு மதி, இங்கே வா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அப்படின்னோடனே, இப்போ துணிமணியெல்லாம் நிறைய கிடக்குது, எல்லா துணியையும் வந்துட்டு நாங்கள் கொண்டு போய் வச்சுருக்கேன், பாதி துணியை மிஷினில் போடுறதெல்லாம் தனியாக வச்சுருக்கேன், அதை மிஷினில் போட்டுரு, தனியாக ஊற வச்சுருக்கேன், அந்த துணியெல்லாம் கையில் தான் துவைக்கணும், மிஷினில் போட்டாலும் அவ்வளோவா அழுக்கு போகாது, அதை போய் செய்ப்போ அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே மலர் பார்த்துட்டு, அத்தை நான் வேணால் போகவா அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கடி அவள் கூட சேர்ந்து குளிர் காஞ்சிட்டே இருக்க, ஏன் அவளுக்கு கை இல்லை, இது துணிமணி துவைச்சி கொடுக்குறது கூடவா அவங்க அப்பா அம்மா சொல்லித்தரல அப்படிங்கிறாங்க. உடனே மதி பார்த்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் சொன்னதுக்கு நான் செய்ய மாட்டேன்னு எதுவும் சொல்லலை, எதுக்கு தேவையில்லாமல் என் அப்பா அம்மா வேற இழுத்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதானே, உன் அப்பா அம்மா சொன்னால் தான் உனக்கு அப்படியே பொத்துட்டு வந்துருமே, போய் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்து
பார்த்துக்கிட்டே மதியும் போகிறாங்க. மலர் பார்க்கும்போது நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக மதியம் அங்கே போயிட்டு துணி எல்லாத்தையும் மிஷினில் போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறமா கையில் துவைக்கிறதுக்குன்னு சொல்லி பக்கெட்டில் ஊற வச்சுருக்காங்களே, இது என்ன ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஃபுல்லாக எல்லாமே இன்னஸாக இருக்குது. இதை பார்த்த உடனே அப்படியே மதிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவங்களுக்கு ஆக்வர்டாக ஆகும்போது அப்படியே அதை போட்டுட்டு வேக வேகமாக வராங்க. வந்த உடனே பார்க்குறாங்க, ஏய் என்னடி துணி அதுங்குள்ளே போட்டியா, துவைச்சி முடிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. மிஷினில் போடுறதெல்லாம் போட்டேன், ஆனால் கையில் துவைக்க சொல்லி ஊற வச்சுருக்கீங்கல்ல, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு இங்கே மதி சொன்ன உடனே அங்கே மலருக்கு ஒரு மாதிரி ஆகுது. பாத்திரத்தை அப்படியே போட்டு வேக வேகமாக ஓடி வந்து, என்னாச்சு மதி, என்ன துணி அதில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. உனக்கு கையில் துவைச்சி பழக்கம் இல்லையா அப்படின்றாங்க. அக்கா இங்கே பாருங்க, கையில் துவைச்சி பழக்கம் இல்லைங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது துவைச்சிடலான்னு வச்சுக்கோங்க, ஆனால் அதில் இருக்கிறதெல்லாம் என்னால் துவைக்க முடியாது, நான் எதுக்காக அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன மதி அப்படின்னோடனே, இங்கே வாங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மலரை பிடிச்சி வேக வேகமாக கூட்டிகிட்டு போகும்போது இங்கே லக்ஷ்மி அப்படியே பார்த்துட்டு பின்னாடியே போகிறாங்க. அங்கே போனோடனே அதை வேகமாக அப்படி எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் கையில் துவைச்சி போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாரோட இன்னஸும் அதில் கிடக்கு. அதை பார்த்ததுமே மலருக்கே ஒரு மாதிரி ஆகுது. இல்லைத்த, நீங்கள் பண்ணுறது அநியாயம், இதெல்லாம் எதுக்கு அவ செய்யணும், அதெல்லாம் ஒன்றும் அவ செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்படியே லக்ஷ்மி பார்த்துட்டு, என்ன மலர் வாய்க்கு வாய் எய்த்து பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் இப்போ யார் செய்வா, வீட்டில் உள்ள ஆம்பளைங்க தானே, அவனுங்களோட நீங்கள் துவைச்சி போடாமல் வேற யார் துவைப்பா, இதை கூட ஒரு பொண்டாட்டி கறியால் செய்ய முடியாதா, வீட்டில் பொண்டாட்டினா புருஷனுக்கு அடங்குனவளாக இருக்கணுன்றது இல்லாமல் அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் பொண்டாட்டி தானே செய்யணும், ஏன் நான்லாம் உங்கள் மாமாவுக்கு இப்போ வரைக்கும் நான் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதை கூட செய்ய முடியாதாம்மா இவளுக்கு, பெரிய மகாராணி, அப்படியே காலேஜுக்கு பேகை மாட்டிட்டு போயிட்டு வந்தால் மட்டும் ஆச்சா, வீட்டில் உள்ள இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறது, நீ தானே இத்தனை நாளாக செஞ்சிட்டு இருந்த, ஏன் இவ செய்ய மாட்டாளாமா அப்படிங்கிறாங்க. உடனே மலரும் பார்த்துட்டு, அத்தை அப்படி இல்லை, இந்த மாதிரி இதெல்லாம் நான் துவைக்க மாட்டேன், அதெல்லாம் அவரே துவைச்சி போட்டுருவாரு, மீதி உள்ளது தான் நான் துவைப்பேன், அதுக்காக இன்னைக்கு இதை எப்படி இவ்வளோ சேர்ந்துச்சு அப்படிங்கிறாங்க. லக்ஷ்மி அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. ஏற்கனவே துவைச்சி வச்சது எல்லாத்தையும் வேணும்னே மதி துவைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து ஊற போட்டு கையை வச்சு துவைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளானை போட்டிருக்காங்க. மதி உடனே பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் காலையிலேருந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன், மிஷினில் போட சொன்னீங்க போட்டேன், இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. என்னடி எய்த்து பேசிகிட்டே இருக்க, இதை கூட செய்ய முடியாதுன்னா அப்புறம் பொண்டாட்டிக்காரி நீ எதுக்கு இருக்க அப்படிங்கிறாங்க. பொண்டாட்டினா இதெல்லாம் செய்யணும்னு எந்த இதுவும் கிடையாது, அப்படின்னா என்னோட எல்லாத்தையும் உங்கள் பிள்ளை துவைச்சி போடுவாரா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே லக்ஷ்மிக்கு கோவம் வந்துடுது. என்ன வார்த்தடி நீ என்னை பார்த்து கேட்ட, ஏன் புள்ள உன்னோடதெல்லாம் துவைச்சி போடணுமா, இதுக்கு தான் அவனை நான் படிக்க வச்சு போலீஸ் ஆகி வச்சிருக்கேனா, என்னடி நீ நினச்சிட்டு இருக்க, ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, இன்னைக்கு வரட்டும் அவன், சுரேஷ் வந்த உடனே இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி இவங்க அப்படி கத்தி பேசும்போது மலரும் கூடவே நின்றுட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் பேசுறது தப்பு, இந்த மாதிரிலாம் செய்யவே வேண்டாம், இதை எதுக்கு சுரேஷ் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, எதுக்கு எடுத்தாலும் பெருசுப்படுத்தாதீங்க அத்தை அப்படிங்கிறாங்க. நீயும் தாண்டி எதுக்கு எடுத்தாலும் வாய்க்கு வாய் அவ கூட சேர்ந்துக்கிட்டு பேசுகிறீல்ல, அவள் வந்ததுலேருந்து தானே நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, பாக்கியராஜ் வரட்டும், இன்னைக்கு உங்கள் 2 பேருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிடுறாங்க. எல்லோரும் வேலை முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட உட்காந்த உடனே வேகமாக இப்போ ஆரம்பிக்கிறாங்க. டே சுரேஷ், டே பாக்கியராஜ், இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமாடா அப்படிங்கும்போது இங்கே மலர் நின்றுட்டு, அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் ஆரம்பிக்கலேன்னு, எல்லாரும் அசம்பிள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியும் மலரும் குசுன்னு பேசிக்கிறாங்க. இப்போ அப்படி திரும்பி பார்த்துட்டு, என்னடி குசுன்னு பேசிக்கிறீங்க, இன்றைக்கி உங்கள் வண்டவாளத்தை எல்லாத்தையும் தண்டவாளத்தில் ஏற்றுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா, இதெல்லாம் செய்ய சொல்லி நான் சொல்கிறேன், அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அவள் சொல்கிறாடா அப்படின்னோடனே அப்படி சுரேஷ் பார்க்குறாரு. மா என்னத்தை செய்ய சொன்னீங்க, என்னத்தை அவள் செய்யலை, என்னம்மா டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனையா, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா, இங்கேருந்து ஸ்டேஷனுக்கு போய் எனக்கு அங்கே அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அங்கே அவனும் அப்படி தான் அண்ணனும் அப்படி தான் போயிட்டு வேலை பார்த்துட்டு வரான், வீட்டுக்கு வந்தால் எங்கேயாவது நிம்மதியாக இருக்க முடியுதா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பேசுகிறீங்க, நீங்களாவது வேலை விஷயமா வெளியே போகிறீங்க வரீங்க, 4 பேரை பார்க்குறீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும், ஆனால் என்னைய பற்றி யோசிச்சிங்களா, இவளுக்கு வீட்டிலையே இருந்துக்கிட்டு என்னையவே எய்த்து பேசுகிறாளுங்கடா, எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. பாக்கியராஜ் பார்த்துட்டு, ஆமாம் அப்படி என்னதாம்மா பேசுனா, மலர் என்ன சொன்ன நீ அப்படிங்கிறாங்க. அவளை எதுக்குடா நீ கேட்குற, நான் சொல்கிறேன் கேளு, உன் பொண்டாட்டி அவள் கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப வாய்க்கு வாய் பேசுகிறாடா, அதை விடு, அவள் வாய்க்கு வாய் பேசி தேவையில்லாமல் இதுதான் பண்ணிகிட்ருக்கா, ஆனால் இங்கே நிற்கிறாளே ஒருத்தி, எல்லாம் தெரிஞ்சவங்க, அவங்க ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் தெரியும், கையில் ஒரு துணியை புருஷனோட துவைச்சி போடுனா அதெல்லாம் பண்ண முடியாதான் அப்படின்னு சொன்ன உடனே சுரேஷ்க்கு
அப்படியே டென்ஷன் ஆகுது. ஐயோ இவ தான் செய்ய மாட்டான்னு தெரியும்ல, திரும்ப திரும்ப இந்த அம்மா வேற ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, என்னம்மா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சுரேஷ் உன்னோட எல்லா இன்னரையும் எடுத்து போட்டு துவைக்க சொன்னேன்டா, அதை துவைக்க முடியாதுன்னு சொல்கிறாடா இவ அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியராஜுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. மா இது எல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இதை எதுக்குமா அந்த பொண்ணு செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்க, எதுக்கு அந்த பொண்ணு செய்யணும்னா அவள் புருஷனோட தான் அவள் தானடா செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இதெல்லாம் தப்பு, எங்களோட இன்னரெல்லாம் நாங்கள் தானேம்மா துவைக்கணும், ஏன் அப்பாவே எங்களோட தான் நாங்கள் தான் துவைக்கணும்னு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நாங்கள் தான் எல்லாமே பண்ணுவோம், நாங்கள் எல்லாத்தையும் துவைச்சி போட்டு காய போட்டு தானே போனோம். டேய் சுரேஷ் நீ துவைச்சிட்டலடா அப்படிங்கிறாங்க. காலையிலே நான் குளிக்கும் போதே துவைச்சி போட்டேன்னு, அது திரும்ப எப்படி அங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அப்படியே மலர் பார்த்துட்டு, வேற எப்படி போயிருக்கோம், அத்தை தான் நீங்கள் துவைச்சி போட்ட எல்லாத்தையும் நீங்கள் ஒழுங்காக துவைச்சிருக்க மாட்டீங்கன்னு நினச்சி எடுத்து ஊற வச்சிட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிறாங்க. பாத்தியாடா எப்படி பேசுகிறான்னு பாடுறா உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கிட்ட சொல்கிறாங்க. மா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாம்மா, முதல்ல இதெல்லாம் நீங்கள் அவங்கள துவைக்க சொன்னதே தப்பு, இது பத்தாததுக்கு இதை ஒரு பிரச்சனைன்னு வேற எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட சொல்கிறீங்களா, ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிட்டு எந்திரிக்கிறாங்க. டே பாக்கியராஜ் என்னடா அப்படியே தட்டில் சாப்பாடை வச்சுட்டு எந்திரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு போதும் நான் சாப்பிட்டேன், மலர் இதோட போட்டு நீ சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் எந்திரிச்சு ரூமுக்கு போயிடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது லக்ஷ்மிக்கு, இவனுங்கள்ட்டெல்லாம் சொல்லி ஒன்றும் ஆக மாட்டேங்குது, நம்ம இவர்கிட்டயே சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஏங்க என்னங்க நீங்களும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்பும்போது, என்ன லட்சுமி நீ வேற எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் அவனுங்களை நான் தான் செய்ய சொல்லியிருக்கேன், இதை போய் நீ எதுக்கு அந்த பிள்ளைய செய்ய சொன்ன, சும்மாவே அது இதை நல்லதை செய்ய சொன்னாலே செய்யாது, அதை பற்றி உனக்கு தெரியாதா, சும்மா நீ போய் எதையாவது ஒன்று ஆவாததை சொல்லிவிட்டு அதை அவள் செய்ய மாட்டேங்கிறான்னு வேற இதை தூக்கிட்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டு இருக்க, போய் ஆகிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அவங்களுக்கு, ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரி நமட்டு சிரிச்சிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு அவங்களே பார்த்துக்கும் போது அப்படியே லக்ஷ்மி பார்க்குறாங்க. என்னங்கடி உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, அப்படியே திமிரில் சிரிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. மலர் பார்த்துட்டு, அத்தை இதில் என்ன இருக்குது, இதெல்லாம் பேசிக்கான விஷயம், இதெல்லாம் அவங்க தானே செய்யணும், இதை போய் எங்களை செய்ய சொல்லிட்டு அதுவும் மதியை போய் இதெல்லாம் செய்ய சொன்னால் அவள் இதெல்லாம் செய்வாளா அப்படிங்கிறாங்க. என்ன பெரிய மதின்ட்டு ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டாளா அவ அப்படிங்கிறாங்க. அப்போ ராகவன் டக்குன்னு, லட்சுமி என்ன நீ விட மாட்டியா வா இங்கே அப்படிங்கிறாங்க. உங்களெல்லாம் அப்புறம் வச்சுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வேகமாக அங்கே கிச்சனுக்குள்ளே போயிட்டு, என்னக்கா நீங்களும் இப்படி பேசிட்டீங்க இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. பின் என்ன மதி இன்னைக்கு பண்ணது கொஞ்சம் ஓவர் தான், இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கே ஓவர்னு தெரியுதுல்ல, இப்படி தான் அப்பப்போ அவங்க ஏதாவது ஓவராக பேசினாங்கன்னா அப்பப்போ பேசிடுங்க, நீங்கள் பாட்டுக்கு எதுக்கு உம்முன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மதியம் சொன்னோடனே, கரெக்டு தான் மதி, நானும் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே மலர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. என்ன சிரிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாக்கியராஜ் எப்போ பாரு அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா வாயே திறக்க மாட்டார், ஆனால் இன்னைக்கு எனக்காகவே பேசியிருக்காருல்ல, நான் அவரை போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி நேராக சுரேஷ் இருக்கும்போது அங்கே ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. இங்கே நேராக அங்கே மலர் போன உடனே பாக்கியராஜ் உட்காந்துட்டு இருக்கும்போது வேகமாக ஓடி போயிட்டு, பாக்கியராஜ் இங்கே வாயேன் சீக்கிரம் கை கொடு அப்படிங்கிறாங்க. என்ன மலர் என்ன ஆச்சு இன்னைக்கு உனக்கு, கையெல்லாம் கொடுக்க சொல்கிற, ஒரு மாதிரி ஹாப்பி மூடில் இருக்கியே, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ணியிருக்கீங்க நீங்கள், உங்களுக்கே தெரியலையே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்றாங்க. ஒன்றுமே பண்ணலையா, இன்னைக்கு உங்கள் அம்மா கிட்ட வாட்டி எனக்காக நீங்கள் பேசியிருக்கீங்க, சூப்பர் பாக்கியராஜ் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, சாரி மலர், இதுக்கு முன்னாடியே நான் இது மாதிரி பண்ணியிருக்கணும், ஏன் தப்பு தான், இனிமேல் நான் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் என் நம்பர்லாம் இனிமேல் நீ பிளாக் பண்ண மாட்டில்ல, உனக்காகலாம் அம்மா கிட்ட பேசியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி பிளாக் பண்ண மாட்டேன், இதே மாதிரி எப்போவும் நடந்துக்கிட்டால் நான் எப்போயுமே பிளாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்படி சிரிச்சுட்டே பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி பயங்கரமாக பல்பு வாங்குறாங்க ராஜலக்ஷ்மி. இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.